இருக்காளா? ஆனா வீட்டுல இல்ல. நீ என்ன சொல்ற? ஆனாவ கடத்திட்டு போயிட்டாங்க. கிட்னாப்பா? யாரும் அவளை கிட்னாப் பண்ணல. அவ தான் அவங்க கூட போயிருக்கா. நீ தேவையில்லாம குழம்பாத. நான் இப்பவே அங்க வரேன். என்ன இதுக்கடா உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம்? யாரோ பட்ட பகல்ல வீட்டுக்குள்ள வந்து என்னோட ஆணாவை தூக்கிட்டு போறாங்கன்னா என்னடா அர்த்தம்? வந்தவங்க நீங்க அனுப்புனதா சொன்னதால தான் நான் உள்ள விட்டேன் சார். நாளைக்கு நான் அனுப்புனேன்னு சொல்லி அல் கைதா டெரரிஸ்ட் வந்தா அவங்களே வீட்டுக்குள்ள வர வச்சு சாப்பாடு போடுவியா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் வெக்கமே இல்லாம என் கண்ணு முன்னாடி நிக்கிறியடா. வெளியே போ பாஸ்கர். உங்களுக்கு தெரியாது மாமா இவனுங்களெல்லாம். டேய் கெட் அவுட். மாமா டேய் உங்களுக்கு கடைசி வார்னிங். நானா சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. போங்க வெளியே. டேய் அஜு, நீயா?
காலா, வர்மா, நான் ஒரு பிசினஸ் மீட்டிங்காக ஒசூருக்கு போயிருந்தேன். அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு 4-5 பேர் வீட்டுக்குள்ள புகுந்து நீ ஊருக்கு போனத ஒரு காரணமா சொல்லிக்கிட்டு இருக்காத வர்மா. கூண்டு கிளி பறந்து போயிடுச்சுடா ராமா. ராமா, ராமா, கூண்டுக்குள்ள கிளி இல்லையடா ராமா. ராமா, ராமா. என்னோட பொண்ணு பாதுகாப்பா மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவாள்ல காலா? கூண்டிலிருந்து பறந்து போன கிளி மறுபடி திரும்பி வரும்போது கழுகா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள வருமா? என் பொண்ணு ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு, குழந்தை மாதிரி மனசு. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. அவ மானிட பிறவியே இல்லைங்கிறப்போ மனசு எங்கிருந்து வந்துச்சு? உன் பொண்ணு பேருக்கு ஏத்தபடி பொக்கிஷந்தான் உனக்கும் எனக்கும். நான் என்னோட வேலையை ஆரம்பிக்கிற நேரம் வந்தாச்சு. எதுவும் கை விட்டு போகாம பார்த்துக்கோ வர்மா. கொஞ்சம் தவறுனாலும் அவங்க எல்லாம் மறுபடியும் வந்துடுவாங்க. ஜாக்கிரதா வர்மா. குருநாதா, உள்ள நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? அவ மனுஷ பிறவியே இல்லையா? அப்படின்னா அவ யார் குருநாதா? நான் இது நம்ம ஊர் பேர் மாதிரி இல்லையடா. அனர்கியா, அதுதான் அவளோட முழு பெயர். வீட்ல அவளை எல்லாரும் செல்லமா ஆனான்னு கூப்பிடுவாங்க. அனர்கியா அப்படின்னா ப்ரீஷியஸ்னு அர்த்தம்டா. பொக்கிஷம், விலை மதிக்க முடியாதது. அது என்னமோ உண்மைதான். கோடி கணக்குல ஒத்துனா ப்ரீஷியஸ் தானே. ஏய், முதல்ல பணம் கைக்கு வந்து சேரட்டும், அப்புறம் தெரியும் இது ப்ரீசியஸ் ஒன்னா இல்ல பிளானே காணான்னு. ஏய் ராக்கி, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா தான் பேசிட்டு இருப்பியா? ஏய், என் யோசனையில நெகட்டிவிட்டி இருக்காதுடா. இந்த பிளானையே நீட்டா பண்ணல. கேளு, பிளான் பக்காவா தான் இருக்கு. ஏன்னா இந்த பிளான் நீ பண்ணது இல்லல்ல. சூரி, ஏன் சைலண்டா இருக்க? ஏதாவது பேசு. எனக்கும் ஏதோ சரியில்லைன்னு தோணுது. சூரியனா, என்ன சரியில்லைன்றீங்க? நாகவர்மா என்னமோ நாம கேட்கிற பணத்தை கொடுக்க ஒத்துக்கிட்டான். இருந்தாலும் அவர் சொன்னது, இதுவரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? அவன் ஏன் அப்படி சொன்னா? எனக்கும் அதான் ஒன்றும் புரியல.